ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் 3. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஏகாதிபதி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏகாதிபதி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி. தந்தையோட யூடியூப் சேனல்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கன்னட மூவி தான் இதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலோர குப்பத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா இன்சார்ஜா இருக்காரு. அந்த கடலோர கிராமத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்ல ஒரு நாள் மீனை வாங்கிட்டு வந்து சமைக்கலாம்னு முடிவு எடுக்கும் போது இந்த மீனுக்குள்ள கஞ்சா பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, கஞ்சா கேஸை தொடர்ந்து கொலை கேஸ், மர்டர் மிஸ்ட்ரி டிராமான்னு ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்ச். தமிழ் அப்படி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தமிழ் அப்படி கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேஷன் டீசென்டா எல்லாருமே பிளேஸ் பண்ண பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ராவன் ரியலிஸ்டிக்கா கன்னடமோட ரியாலிட்டியை பேசுற மாதிரி, கடலோர மக்களோட வாழ்வியல காட்டுற மாதிரி நிறைய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி நடக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி டிராமா என்னங்கிறது இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா நரேட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல பொழந்துகிட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா எஃபெக்டிவா ஆக்ஷன் சீக்வென்ஸை நிறைச்சு கொடுக்கலங்கிறது அப்பட்டமா தெரியும். ஹீரோக்கு லவ் ட்ராக் இருந்தாலும் அது எதுவுமே ப்ராப்பரா இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, யூஸ் பண்ணல. ஓகேஷான ஒரு டோன்ல ராவான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா சிங்கம் ஸ்டைல ரீக்ரியேட் பண்ண நினைச்சு பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. மூவில ஏகப்பட்ட டிராபேக்ஸ் இருக்கு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோனஸ் தான் சொல்லுவோம். படம் 2.5 மணி நேரம் இருந்தாலும் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. இன்னும் ஃபாஸ்ட் வைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான், இந்த அளவுக்கு டெட் ஸ்லோவா இருக்க தேவையில்லைங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்காக ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணா எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல்ல தான் இந்த படத்தை நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. எந்த ஒரு எமோஷன் ஆக்ஷன் சொல்லி எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இல்லங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டா தாங்க இருக்கு. டைம் இருந்தா போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். தமிழ் வெர்ஷன்ஸோட யூடியூப்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஏகாதிபதி மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். டாடா பை, see you and love you all.